முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்துமீறி தாக்கிய பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலைகளை இந்தியாவின் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளான ATGMS தகர்த்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அத்துமீறி தாக்கிய பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலைகளை இந்தியாவின் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளான ATGMS தகர்த்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கவச வாகனங்கள், பீரங்கிகள் உள்ளிட்ட தளவாடங்களை தகர்க்கும் வல்லமை கொண்டது இந்தியாவின் இந்த ATGMS. இது தற்போது பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலைகளை தகர்த்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ATGMS-இன் சிறப்பம்சங்கள் என்ன? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. ATGMS என்பதை பொறுத்தவரை பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை என்று சொல்லுவார்கள். உலகில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் அந்தந்த நாடுகளின் தேவைக்கு ஏற்ப இது வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த ATGMS என்பது 90கள் முதலே பயன்பாட்டில் இருக்கின்றன. எளிதாக தோள்களில் சுமந்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஆயுதம் தான் இந்த ATGMS. இதை பயன்படுத்தி கவச வாகனங்கள், அதாவது எதிரி நாட்டினுடைய கவச வாகனங்கள், பீரங்கிகள் உள்ளிட்ட தளவாடங்களை தகர்த்து எறிய முடியும். இந்த ATGMS நேற்று நடைபெற்ற தாக்குதலில் மிகப்பெரிய உதவியை இந்திய படையினருக்கு செய்திருக்கின்றது என்ற தகவலை தற்பொழுது ராணுவ தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். தோளில் வைத்து தூக்கி செல்ல முடியும் வாகனங்கள், விமானங்களில் இருந்தும் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளாக இவற்றை பயன்படுத்த முடியும். பழைய பீரங்கி எதிர்ப்பு ஆயுதங்களை விட மிகவும் துல்லியமாக தாக்கக்கூடிய பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளாக இந்த ATGMS தளவாடங்களை இந்தியா உருவாக்கி வைத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நேற்று இரவு நடைபெற்ற தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலே பாகிஸ்தான் நாட்டிலிருந்து ஊடுருவி வந்த குறைந்தபட்ச உயரத்தில் வந்த ஏவுகணைகளை தாக்கி அழித்திருக்கின்றது. குறைந்தபட்ச உயரத்தில் வந்த ட்ரோன்களை தாக்கி அழித்திருக்கின்றது. மேலும் பாகிஸ்தான் எல்லைப்படையினர் நம்முடைய எல்லைக்குள் தரை வழியாக ஊடுருவதை தடுப்பதற்காக இந்த ATGMS என்று சொல்லப்படக்கூடிய கருவிகள் மிகப்பெரிய பலனை தந்திருக்கின்றன. இதை வைத்து கவச வாகனங்களையும் தாக்க முடியும், பீரங்கிகளையும் தாக்க முடியும். தரையில் ஊர்ந்து வரக்கூடிய அந்த ராணுவ வாகனங்களை எளிதாக தாக்குவதற்கு இந்த வகையிலான ATGMS என்கின்ற கருவிகளை இந்தியா பெரும் அளவில் பயன்படுத்தி இருக்கின்றது. கடந்த காலங்களில் இல்லாத அளவு தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சவாலாக இந்தியாவினுடைய ATGMS என்று சொல்லப்படக்கூடிய தோள்களில் சுமந்து சென்று ராணுவ டேங்குகள் உள்ளிட்டவற்றை தாக்கக்கூடிய இந்த வகையிலான ஏவுகணைகள் மிகப்பெரிய பயனை தந்திருக்கின்றன. இதன் மூலமாக ராணுவ வீரர்கள் அந்த பீரங்கிகளை நெருங்கி சென்று நேரடியாக போரிடும் பொழுது உயிரிழப்பு அபாயம் ஏற்படும். ஆனால் ATGMS போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தவரை எதிரி நாட்டினுடைய பீரங்கிகளையோ கவச வாகனங்களையோ கண்டறிந்து தாக்குதல் நடத்த முடியும். மேலும் மேல் நோக்கி இதை செலுத்தும் பொழுது ஏவுகணைகள் மற்றும் குறைந்தபட்ச உயரத்தில் வரக்கூடிய ட்ரோன்களையும் தாக்கி அழிக்க முடியும். இது மிகப்பெரிய பங்களிப்பை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.